ஆமுக்தமால்யதாம் கோதாம் தேவி திவ்யகாயனி ஹேமந்த துஷாராபாம் வந்தே ரங்கநாயகி விஷ்ணுவர்தனி. ஐயா, வீடு எப்படி இருக்குங்க? வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு பொன்னுசாமி. வீட்டு வேலைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறது ஒரு ஆள் தேவை. வேலைக்கு ஒரு ஆளு. ஏன் நடுரோட்ல நின்னு கண்ணை கசிக்கிட்டு இருக்க? புருஷங்கார விட்டு போயிட்டானா? எனக்கு கல்யாணமே ஆகல. காதலிச்சவன் விட்டு போயிட்டானா? நான் காதலி பண்ணல. அப்புறம் ஏன் எழுதி நிக்கிற? நான் வெளியூரு. புரிஞ்சு போச்சு. ஒரு துணிச்சலோட ஊரை விட்டு வந்துட்ட, இங்க வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அப்படிதானே? யாரு கேட்ட பதில் சொல்லல. இங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. சில வினயமான ஆளுங்க உன்னை விவரம் தெரியாம ஆக்கிடுவாங்க. அப்பவும் நான் தான் வரணும். நீங்க யாருங்க? போலீஸ்காரன். ஏன் 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 போலீஸ் பயப்படுற? போலீஸ்காரன் பொதுமக்களுடைய பாதுகாவலன், உங்கள் நண்பன். நீ சரியான ஆளுகிட்ட தான் சிக்கி இருக்கிற. வா. ஐயா, ஒரு அருமையான பொண்ணு இருக்கு. அவ பார்வையே ஒரு வெட்டு. அவ நடையிலோ ஒரு தெனாவுட்டு. அவ ஹைட்டு வெயிட் எல்லாமே நீட்டு.
மொத்தத்துல அவ ஒரு குட்டு. பொன்னுசாமி இந்த வீட்டு வேலைக்காரி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஆமாயா, ஆனா அவளுக்கு ஒரு சின்ன ஃபால்ட். அவ காது கொஞ்சம் அவுட். உங்க ரோடு பக்கமாவே சாமானோட போவா, ஆனா உள்ள மட்டும் வரமாட்டா. நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் உள்ளேயே வருவா. செவுடு. சோழராஜ வந்தாச்சு, சேரராஜனும் வந்தாச்சு, இனிமே பாண்டியராஜன் தான் பாக்கி. உனக்கு மட்டும் அடிக்கடி ராஜா வருது, எங்களை ஏமாத்துறியா? அது இல்லடா, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்டா. எனக்கு மச்சம் இருக்கு, மண்டையில இல்ல கையில. அதான் ராஜாவா வந்துட்டு இருக்கு. ராஜாவா வருதா? அங்க பார், ராணி வருது. பக்கமே சின்ன பசங்களை சீட்டாட வச்சு கிடைக்கையா? இவனுங்களா சின்ன பசங்க, ஏதோ நானா இருக்குங்காட்டி இவனுங்களுக்கு இந்த விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் லூசா விட்டான்னு வச்சுக்கோங்க, பலான விளையாட்டுலாம் இவனுங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவானோ, அதுக்கப்புறம் காலையே நாளில். பெரிய மனுஷனா லட்சணமா பேசுறியா? புருஷனுடைய நிலைமைய பாத்தியா, கொஞ்சம் காப்பாத்த. இந்தமா இந்த ஆளை இழுத்துட்டு போய் 4 நாள் லாபத்தை வை, அப்பவாது புத்தி வருதான்னு பாப்போம். காதல் முறுக்கு சின்ன பசங்களோட விளையாட்டு. ஏங்க புருஷா லட்சணமா நடந்துக்கிறீங்களா நீங்க? நான் உனக்கு எதுலடி குறை வச்சேன்? குடும்ப விஷயத்துல ரோட்ல நின்னு பேசுங்க, 4 பேர் பாக்க போறாங்க. மானம் போகுது. உன் தங்கச்சி சொல்றத கேட்டியா? கையெடுமா, 4 பேர் பார்த்தா அப்பன் பொண்ணுன்னு நினைக்க மாட்டான், போலீஸ் திருடன்னு தப்பா நினைப்பான். இது பாருப்பா, இன்னொரு தடவை சின்ன பசங்களோட சீட்டு விளையாடுன, அம்மா அப்பா நான் விட்டு வைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏமா நீ பேச மாட்ட? நீ காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் ஒரு 4-5 குழந்தைகளை பெத்து கொடுத்துருப்ப. நான் பேர குழந்தைகளை மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அதை கெடுத்துட்டியே. கவலையை விடுங்கப்பா, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பேரப்பிள்ளை தானே வேணும். நான் ட்ரை பண்றேன். அம்மா இதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் ட்ரை பண்ணு, முன்னாடி எல்லாம் பண்ணாத. என்னடி இது, உன்னையே உரிச்சு வச்சுக்கிட்டு பிறந்திருக்கா? அதுக்கு காரணமே நீங்க தானே. நீ ஏண்டி பேச மாட்ட? என் நேரம் வேலை வெட்டி எதுவும் செய்யாட்டாலும் நல்ல வாய்க்கையே பேசுங்க. வாய் தாண்டி எனக்கு மூலதானா? அந்த காலத்துல மேல ஏறி மைக்க கையில பிடிச்சேன்னு வச்சுக்க, கீழே கீழே. என்னமா என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வீட்டு வேலையில செய்ய ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு தான் வேலை இல்ல, நானும் சும்மா இருந்தா அவ்வளவுதான். வேலை இல்லையா? ஏய் இங்க வா. உன்னதான் நீதான் இந்த வேலைக்காரி? வேலைக்காரியா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் எஸ்பி. உன்னை பத்தி போலீஸ் பொன்னுசாமி சொன்னா. வா உள்ள வா. ஐயோ என்ன இந்த கத்து கத்துறாரு? ஒருவேளை எஸ்பி செவிடா இருப்பாரோ? இந்த வேலைக்காரின் பேர சொல்றாரு. ஐயோ சரி, அதையும் பாத்துடலாம். இத வந்துட்டேயா. என்ன எஜமா? கொஞ்சம் தள்ளி நில்லு. இந்த ஆட்டங்கிட்ட எல்லாம் கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா வேலையை பார்க்கணும். காலையில 5 மணிக்கு வரணும். வாசல பெருக்கி கோலம் போடணும். பாத்திரத்தை தேய்ச்சி காபி போடணும். மத்தியானம் சமையல் செய்யணும். துணிமணிகளை துவச்சு அயன் போடணும். கஞ்சி போட்டு அயன் போடணும். சாயந்தரம் வர வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் நீ போலாம். அப்புறம் இந்த நீ அழகா இருக்க. ஆமா உன் பேரு என்ன? நீனா. நீனாவா? நல்ல பேரு. ஆமா வெளியில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர்தான் உங்க அப்பாவா? ஆமா. அப்படின்னா உங்க அம்மா எங்க? தெரியாது. தெரியாதா? நான் சொல்றேன். ஆமா நீ இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல தம்பட்டு அடிக்க வந்தியா? அதெல்லாம் என் வேலை இல்லப்பா. இப்போ மார்க்கெட்ல ஒருத்தர பாக்குறோம், என்னங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறது இல்ல. பீச்ல ஒருத்தர பாக்குறோம், என்னங்க பீச்சுக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறது இல்ல. சினிமா தியேட்டர்ல ஒருத்தர பாக்குறோம், என்னங்க சினிமாக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறது இல்ல. அதே மாதிரிதான் உங்க பொண்ணை பார்த்தோன்னா அம்மா எங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலைன்னா எனக்கு என்ன? உங்க பொண்ணுக்கு அம்மா இருந்தா என்ன, அம்மா இல்லைன்னா எனக்கு என்ன? நீங்க சொன்ன வேலை காலையில 5 மணிக்கு வரணும், வாச தெளிச்சு கோலம் போடணும், டிஃபன் பண்ணணும், சமையல் பண்ணணும், உங்க குழந்தைய பாத்துக்கணும். சாயந்தரம் நீங்க வந்த உடனே நான் வீட்டுக்கு போகணும். இதுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறீங்க? 200 ரூபாய் கொடுங்க. இந்த பார், இந்த 200 ரூபாய் கொடுக்க முடியாது. 150 ரூபாய் தரேன். சம்மதமா? சம்மதம்தான். நான் இங்க வேலை செய்ய சம்மதம். யோ என்ன இன்டர்வியூ போணும் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு உசு புசுன்னு சென்ட் அடிச்சிட்டு இருக்க.
துணியை சரியா அலசாம இஸ்திரி கொடுத்துட்டு இருக்கானுங்க. கப்பு நாத்த தாங்க முடியலப்பா. இவனுக்கு இஸ்திரி சார்ஜ் 8 அணா. நான் சென்ட் அடிச்சுக்கிறதுக்கு 500 ரூபாய் வேண்டி இருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளவு திமிரா போச்சு இல்ல? ஆமா, திமிருதான்ப்பா. ஏன்னா உன் வீட்டுல பாதாம் கீரை முட்டை பரோட்டா குருமா கொடுத்த பாரு, அதனால திமிரு. இந்த துணியெல்லாம் தேய்ச்சா கையில ஸ்கின் டிசீஸ் வந்துரும்டா. இந்தாயா எந்த தேய்ச்சிதா? தேய்க்கிறேம்மா. உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் பின்னால தேய்க்கிறேன். சீக்கிரம் தேய்ப்பா. இருப்பா, முத சட்டையை ஒண்ணுதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு சட்டை தேய்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பார். இந்தா ஏன்பா இந்த சட்டையை போட்டு எங்கப்பா போக போற? சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஏண்டா நீ சும்மா அண்ணா நகர் ஒரு ரவுண்டு சுத்துறதுக்கு நெய்வேலியில சுரங்கம் வெட்டி நிலக்கரி எடுத்து அதை நெருப்பாக்கி பிலாய் உருக்கு சாலையில இரும்பு வாங்கி அதை இஸ்திரிப்பெட்டி செஞ்சு மேட்டுப்பாளையம் வெஸ்கோ மில்ல ரேயான் நூல் வாங்கி அதை ஒருத்தர் நெஞ்சு ஒரு டைலர் தைச்சு நான் தேய்ச்சு கொடுத்தா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்டு சுத்திட்டு வருவ. நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு இது தாங்குமா? நீ செய்யறது சரியா? இது தகுதியா? ஏண்டா இது உங்க ஒப்பங்க ஓத்தால கேக்குறதே இல்லையா? ஏன் காசு கொடுக்கல? சும்மாவா தேய்க்கிற? என்னடா போலாத காசு? 50 பைசா கொடுக்குற. விலைவாசி என்ன? ஒரு கிலோ தக்காளி 25 ரூபா, அரிசி 12 ரூபா, எண்ணெய் 40 ரூபா. நீ கொடுக்குற 8 அணா கட்டுப்படி ஆகுமா? ஏதோ போறா போகுது பொது சேவை செய்யறோம். பொல்லாத பொது சேவை இவர் செய்யறாராம். போயிரு, குறுக்கு மேல மிதிச்சிடுவேன். போமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு புடவை உதறி கட்டிட்டு போ. போடா, இவர் சட்டையை தேய்ச்சி போட்டா தான் இந்தியா முன்னேற போகுது. ஏன் ஒரு சட்டைக்காக இந்தியாவில் இருக்கிறீங்க? இழுப்புண்டா. சட்டைனா என்ன சாதாரண சட்டையா? நான் தேய்ச்சி கொடுத்த சட்டையை போட்டு போவான். இவனோட 4 பேர் சேருவானுங்க, கஞ்சா அடிப்பானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, காலேஜ் வாசல்ல போய் நின்னுட்டு வர்ற போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவானுங்க. பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இவனை போட்டு அடிப்பான், இவன் அவனை போட்டு அடிப்பான். பொக்குன்னு ஒண்ணு போகும். கடைசியில ரத்தக்கரை படைஞ்ச சட்டைன்னு சட்டையை எடுத்துட்டு போய் ஐஜி ஆபீஸ்ல வச்சு பிரிச்சு பார்த்துட்டு சட்டையை விட்டுருவானுங்க. அதுல வண்ணாங்குறி இருக்கான்னு இங்க புடிச்சு பார்த்து என்ன புடிச்சு கொண்டு போய் 30 நாள் ரிமாண்ட்ல வைப்பானுங்க. ரிமாண்ட்ல வச்சு உத கொடுப்பானுங்க. ரிமாண்ட் உத கேட்டிருக்கியா நீ? வரவன் போறவெல்லாம் மிதிப்பான். இது எனக்கு தேவையா? தயவு செஞ்சு சொல்றேன், என் கடையில சட்டை தேய்ச்சிட்டு போறவங்க எல்லாம் கரெக்டா அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இந்தாங்கண்ணே, ஞாயிறு 10 ரூபா கொடுக்கணும். 4 ரூபா 10 காசு கொடுத்துருக்காரு. 5 ரூபா 90 காசு பின்னாடி தரம்னாரு. பின்னாடின்னா என்ன? அவர் வீட்டுக்கு பின்னாடியா? இல்லண்ணே, பின்ன அவர் கடைக்கு பின்னாடியா? அப்புறம் தரம்னாருண்ணே. அப்புறம்னா எப்பறம்? நீங்க வா. என்ன உன் வாயில குருமா வாசனை அடிக்குது? அது வந்து ஞாயிறு ஹோட்டலுக்குள்ள போனா அந்த வாடப்பட்டிருக்கோம். அங்க என்ன குருமாவை கரைச்சு உன் வாயில ஊத்துறாங்களா? உண்மையே சொல்லுபடுவா, உன்னை உரிச்சிருவேன். இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. 2 புரோட்டா குருமா கொஞ்சம் ருசி பார்த்தேன். பில்ல எவ்வளவு? 5 ரூபா 90 காசு. அதான் அந்த 5.90 புடிச்சிட்டு நாயர் உன்னை வெளிய விட்டுருக்கான். காலையில நேரம் 10 இட்லி 5 பூரி செட்டு பொங்கல் எல்லாம் தின்ன. அதுக்குள்ள உனக்கு என்ன பசி? உழைச்சாத்தான் பசிக்கு. உழைச்சாத்தான் பசிக்கு. கே வில்சன் ஜோஸ் G2 ஸ்டேஷன். கே ஜெயபிரகாஷ் G3 ஸ்டேஷன். ஏ உன்னிகிருஷ்ணன் G4 ஸ்டேஷன். கே முரளி G5 போலீஸ் ஸ்டேஷன். எம் அமுதா G6 போலீஸ் ஸ்டேஷன் சார். நீங்க வந்து எம் அமுதா G6 ஸ்டேஷன் சார். உங்க ஏரியால பேட்ட ரவுடிகள் இருக்கலாம். பணத்தால எதை வேணாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிற திமிர் பிடிச்ச பணக்காரங்க இருக்கலாம். அதிகாரிகளை ஆட்டி படைக்கிற அரசியல்வாதிகள் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த நேரத்திலையும் எது தேவைப்பட்டாலும் என்ன நீங்க சந்திக்கலாம். இதுக்கு முன்னால இருந்த அதிகாரிகள் எப்படின்னு எனக்கு தெரியாது. மேல் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பயந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த ஃபைலை மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் ஏழையா பணக்காரனா வேண்டியவனா வேண்டாதவனு பார்க்காம உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். இனிமே எந்த ஏரியாலையும் எந்த வித தவறு நடக்க கூடாது. Now you may go. என்ன சைட் அடிக்கிறியா? இல்ல, டாவடிக்கிறேன். அதுக்கு வேற ஆளை பாரு. காலேஜ்ல ஒன்ன சைட் அடிச்சிட்டு வீட்டுக்கு போய் வேற பொண்ணு டாவடிச்சா ரொம்ப தப்புமா. அதான் இங்கேயே வந்துட்டேன். ஆஹா, உனக்கு தலை நிறைய முடிதான் இருக்கு, மூளையே இல்ல. அப்படியா? இப்பெல்லாமா காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க தலையில மூளை இருக்கான்னு பாக்குறது இல்ல, முடி அழகா இருக்கான்னு தான் பாக்குறாங்க. அழகாத்தான் இருக்கு. திருப்பதிக்கு போயிட்டு வா. திருப்பதிக்கா? ஓஹோ, லட்டு வேணுமா? யோ, என்ன கலாட்டா பண்றியா? இல்ல, காதலிக்கிறேன். இப்ப எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க, அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அப்படிங்களா? உங்க அப்பா சின்ன பசங்களோட சீட்டு விளையாடிட்டு இருக்காரு. உங்க அம்மா கோவில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துதாமா வந்திருக்கேன். காதலிக்கலாமா? முடியாது. முடியாதா? அப்ப வீட்டுக்குள்ள வரேன். நீயும் நானும் தப்பு பண்ணிட்டதான் வெளியில இருக்கிறவங்க பேசிக்குவாங்க. ஐயோ வேண்டாம். அப்ப சொல்லு. முடியாது. அப்ப வீட்டுக்குள்ள வரேன். ஐயோ வேண்டாம், நான் உன்னை காதலிக்கிறேன். இன்னைக்கு இது போதும், நாளைக்கு வரேன் 2 டிக்கெட்டோட. படம் மன்மத லீலை. பார்த்துமா? மீனுக்குட்டி, என் செல்ல குட்டியில சாப்பிடுமா? வேணாம், எனக்கு எங்க அப்பா தான் ஊட்டணும். அப்பா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. குளிப்பாரு, ஃபைல் எல்லாம் பாப்பாரு,
அவருக்கு நிறைய வேலை இருக்குமா. நல்ல பிள்ளை இல்ல. இப்ப பாரு, நான் ஒரு பாட்டு பாடுவேனா, நீ சாப்பிடுவியா என்ன? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, பாலும் சோறும். என்னாச்சு? இது பாட்டா? பின்ன எங்க அம்மா எவ்வளவு நல்லா பாடுவாங்க தெரியுமா? பாடு பாக்கலாம். இருங்க இருங்க. குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம், பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் வண்டாட்டம். குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம், பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் வண்டாட்டம். பறக்கும் குருவி நீ, சிரிக்கும் குருவி நீ, பறக்கும் குருவி நீ, சிரிக்கும் குருவி நீ, ஒரு பாசமுள்ள வாசமுள்ள ரோஜானி. குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம், பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் வண்டாட்டம். இன்ஸ்பெக்டர், ஐயோ பயத்துல நான் வளர்க்கேனா? ஐயோ வாயா இங்க வாயா. ஏயா உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னை ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன்? ஐயோ அப்படி எல்லாம் எதுவுமே செஞ்சிடாதீங்க. இவங்க J2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். என்னது? பொறுப்பான ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்துகிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏங்க இப்ப என்ன அசிங்கம் நடந்து போச்சு? ரோட்ல போறவங்கள நீங்க தான் வேலைக்காரின்னு கூப்பிட்டீங்க. ஏதோ எஸ்பி ஆசைப்படுறாரேன்னு நானும் நடிச்சேன். சரி சரி போய் டியூட்டி பாருங்க. எஸ் சார். ஆண்டி நீங்க எப்ப வருவீங்க? நீ நினைக்கும் போதெல்லாம் வருவேன். நான் அடிக்கடி நினைப்பேன். நானும் அடிக்கடி வருவேன். பார்த்துமா? ஓ செல்வராஜா, வாமா கண்ணா மேல வா 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 வா. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? அடிபட்டதெல்லாம் சரியா போயிடுச்சா?
உட்கார் 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 உட்கார். இது என்னப்பா அது பழத்தட்டெல்லாம் கொண்டு வந்திருக்க? நீ மரியாதை தெரிஞ்சவன், பெரிய மனுஷங்களை பார்க்க வரும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு தெரிஞ்ச வந்திருக்க. உட்கார் உட்காரு. ஐயா செல்வராஜ், இந்த புத்தி மட்டும் உனக்கு முன்னாடியே வந்திருந்தா இன்னும் 2 புள்ள குட்டிங்களை நீ பெத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா ஜாலியா எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ மட்டும் சரின்னு சொல்லு. உன் ஜாதியிலே ஒரு பொண்ணை பார்த்து என் சொந்த செலவுல நானே கிட்ட இருந்து உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி போடுறேன். குட் மார்னிங் டாடி. இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேன். அம்மா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். உனக்கு என்னடா, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாஸ் பண்ற, போ. செல்வராஜ், இது என் பொண்டாட்டி, அது என் பொண்ணு. எப்படி Hello, sir. டக்கரா இல்ல? அட இங்க கற்பூரத்தை காட்டுமா. செல்வராஜ் பழைய இன்ஸ்பெக்டர். எடுத்துக்க செல்வராஜ், நம்ம குடும்பம் மாதிரி இந்தா கண்ணில் வச்சுக்க. நீ எடுத்துட்டு உள்ள போய் நீ போயிட்டு வா. அப்ப நான் போயிட்டு வரேன். எப்படி என் குடும்பம்? இப்படிதான் நானும் குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அநியாயமா என் குடும்பத்தை அழிச்சிட்டியே. என் குடும்பத்தை மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் குடும்பத்தை அழிச்சிட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கியே. டேய் செல்வராஜ், மூதேவி, அதுக்குள்ள நீ முருங்க மரத்துல ஏற்றிய சீ காமிச்சிடா உன் போலீஸ்காரன் புத்திய. அப்புறம் எதுக்கு அந்த பய மரியாதை எல்லாம்? இது மரியாதையோ அன்பளிப்போ இல்லடா, மரண அறிவிப்பு. இந்த பூ இருக்குத, நீ செத்த பிறகு உன் பணத்துக்கு முன்னாடி தூரத்துக்கு. இந்த மஞ்சள் குங்குமம் எதுக்கு தெரியுமா? நீ செத்தா உன் பொண்டாட்டி நெத்தில குங்குமம் வச்சு கூடாது பாரு, அதுக்குதான் இந்த மஞ்சள் குங்குமம். இந்த அரிசி இருக்குத, உன்னை வாழ்த்துறதுக்கு இல்ல, வாய்க்கரிசி போடுறதுக்கு. உன் கருமாதி செலவு பூரா என்னோடதுடா. இந்த பணம் எடுத்துட்டு போடா. செல்வராஜ், என் கையில ஒரு தபா மோதினதுக்கு ஏந்திரிக்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆச்சு. டேய், இன்னொரு தபா என்கிட்ட மோதன ஆயுசு முழுக்க எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். தபாரா, சத்தியம் அங்கிட்ட நலையாத, புத்திசாலி தரமா படிச்சுக்கோ. டேய், சத்தியம் எப்போதாவது ஒரு தடவை தோக்கும். உன்னை முதல் தடவை நான் பார்க்கும்போது நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி மறுபடியும் உன்னை கைலி கட்ட வச்சு, கையில அருவாளை தூக்க வச்சு ரோட சுத்த வைக்கிறேன்டா. டேய், அது உன்னால முடியாதுடா. டேய், முடிச்சு காட்டுறேன்டா. பாக்கலாம், உனக்கு எனக்கு சவால்டா. டேய், போடா. மூதேவி. என்னப்பா ஆளு புதுசா வந்தாரே உங்க எஸ்பி, ஆள் எப்படி இருக்காரு? அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அது நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தாப்பா இருப்பாங்க, அப்புறம் போக போக கை நீளும். இத பாருங்க, இந்த கை நீளுது கால் நீளுதெல்லாம் எங்க எஸ்பி கிட்ட நடக்கவே நடக்காது. கவர் நீண்டா வாங்கி வச்சுக்குவாரா? இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட்ல கை நீண்டா கால் போயிடும், கால் நீண்டா கை போயிடும். ஏன் அவர் என்ன மதுரை வீரனா மாறி மாறி போறதுக்கு? சும்மா நீங்க போங்க சார். என்னன்னு நீங்க அவர்கிட்ட போய் ஓஹோ, நாங்க 2 பேரும் உலக சண்டை போட்டோம், அதை நீங்க சமாதானப்படுத்தி வச்சிட்டீங்க. இவர் பெரிய கொய்யா, வளைகுடா போற வாபஸ் வாங்கிட்டாரு. போடா வேண. அதுல என்ன, முதல்ல ஆரம்பத்துல எனக்கு கை சுத்தம் கால் சுத்தம்னு சொல்லுவாங்க, கடைசியில பார்த்தா கலந்து கட்டா புட்டிச்சவரு. என்னடா என்ன உதச்சிருச்சு? பின்ன உதைக்காதா? அத போய் திட்டுறிய, கழுத கட்டா குட்டிச்சவர்னு. அது எப்படா கெட்டுச்சு? கெட்டது பூரா நீங்க. காய்ச்சின சாராயம், காய்ச்சாத சாராயம், வெந்த சாராயம், வேகாத சாராயம், ஊற வச்சது ஊற வைக்காது எல்லாத்தையும் குடிச்சு இவனுக்கு கெட்டுவிட்டு ஒரே வார்த்தையில கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போடுறது. அது என்ன வாங்கின கடனை இல்லன்னு சொல்லிச்சா, இல்ல உங்களை மாதிரி எலெக்ஷன் திருட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுதா? இன்கம் டாக்ஸ் கட்டலையா? தப்ப பூரா இவனுக்கு பண்ணிவிட்டு கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போட்டுறது. டேய், இன்னைக்கு ஒரு கழுதைக்கு தெரிஞ்சது, உதையோட விட்டுருச்சு. இதுவே எல்லா கழுதைக்கும் தெரிஞ்சு அத்தனை கழுதைகளும் யூனியன் வச்சு மீட்டிங் போட்டு உதைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில் இருக்கிற 85 கோடி பேருக்கு முட்டிக்கால கிண்ணம் இருக்காது மகனே. அப்புறம் ஏன் கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்றாங்க? அடே, மொத்தமா ஒரு குடும்பமே கெட்டு போய் வீடே குட்டிச்சவராகி போச்சு. அதுக்குள்ள போய் பாவம் இந்த கழுதை நின்று இருக்கு. அதை இவனுக்கு உல்டா பண்ணி கழுத கட்டா குட்டிச்சவரு பழி இது மேல போட்டானுடா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க இங்க இருக்க கூடாது. என்ன, ஜப்பான் பக்கத்துல இருந்திருக்கணும். இருக்கணும் தான், விட மாட்டேன்னு இழுக்கிறீங்களே. இவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இவன் பேர் காளி, இவன் தர்மா, இவன் சூரி. இந்த 3 பேருக்குள்ளயும் ஒரு ஒப்பந்தமே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். என்ன ஒப்பந்தம்? சாதாரணமா இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்ல சார். ஒருத்தர் தொழில ஒருத்தர் தலையிட மாட்டாங்க. அதே சமயம் ஒருத்தர் தொழில் பாதிக்கப்பட்டா 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க சார். இந்த 3 பேரை பத்தியும் இதுக்கு முன்னால இந்த எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சார். அவர் என்ன செஞ்சார்? நானே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு 3 பேர் சம்பந்தப்பட்ட ஃபைலையும் வாங்கிக்கிட்டார் சார். ஆக்ஷன் எடுத்தாரா? இல்ல. ஏன்? ஏன்னு நீங்க என்ன கேட்கலாம், ஆனா நான் அவரை கேட்க முடியுமா சார்? ஐயா, ஐயா.
என்னம்மா என்னாச்சு? அழாம விஷயத்த சொல்லுங்க. ஐயா, ஒரு மாசமா என் மகனை காணோயா. என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த என் பையன் ஒரு நாள் இன்டர்வியூ இருக்குன்னு கிளம்பினா. பஸ்ல போனா லேட் ஆகும்னு நான் தான் ஆட்டோல போக சொன்னேன். இங்க பல்லவரம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் ஏறி போனா. இன்னும் திரும்பி வரவே இல்லையா. இந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இங்க மட்டும் இல்ல, அமிர்தர்ல இருந்து பத்திரிக்கைக்காரங்க வர எல்லார்கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன். யாருமே என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கலையா. இங்க இதே ஸ்டேஷன்ல உங்களுக்கு முன்னால இருந்த எஸ்பி கிட்ட 100 தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். இது வரைக்கும் யாருமே என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கலையா. நீங்களாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா. உங்க கால விழுந்து கேட்கலையா. இன்ஸ்பெக்டர், இந்த அம்மா தன் மகனை காணுமே பல முறை இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சாரி சார், மேலதிகாரிங்க ஃபைல க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. இன்னும் ஒரே வாரத்துல உங்க மகன் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். நீங்க போங்க, தைரியமா போங்க. இப்பவே பல்லாவரம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க அத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ் முன்னாடி வந்து நிக்கிறோம். அந்த பையன் எந்த ஆட்டோல ஏறினா, எங்க போனா, என்ன ஆனா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்க உயிருக்கு பயந்து நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. உங்க குழப்ப கெட்டு போயிடுமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு தெரியும். அவன் காலி வண்டியில தான் போயிருக்கான். இப்போ அது சொல்லுங்க, அவன் என்ன ஆனா? எங்களுக்கு தெரியாது. பேசுறேன். என்ன எவ்வளவு ஆத்திரப்படுற? சார் அது இல்ல சார், ஒரு படிக்காத ஆத்திரப்பட்ட 4 பேரை கொலை பண்ணுவான். நம்மள மாதிரி படிச்சவங்க ஆத்திரப்பட்ட 4 நிரபராதிங்க தண்டிக்கப்படுவாங்க. ஆத்திரப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்மள மாதிரி படிச்சவங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாய் பண்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் சார்? இப்போ நீ என்கொயரி பண்ணிட்டு இருக்கியே, அதனால வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கயா. காலையில ஆபீஸ் போனோம், வீட்டுக்கு திரும்ப முடியல. கர்ப்பிணி பொம்பளை ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. ஒரு நாள் பப்ளிக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? அதுக்காக உண்மையான குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்க வேண்டாமா சார்? இந்த பாரு, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நாம குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். லிசன் டு வாட் ஐ சே மேன். நீ என்கொயரி பண்ணிட்டு இருக்க பாரு, அத்தனை ஆட்டோ டிரைவர்ஸையும் உடனே ரிலீஸ் பண்ணணும். நோ எக்ஸ்கியூசஸ். டு வாட் ஐ சே, டேம் இட். ஓகே சார். ஏய், அப்பா அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா பாத்ரூம்ல இல்ல, பெட்ரூம்ல இருக்காங்க. என்ன விளையாட்டு? அம்மா, அப்பா, ஒரு நாள் அம்மா வந்திருக்காங்க. நான் உங்களை ஏமாத்தினதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கே, எனக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. அதான் உங்களை ஏமாத்தினேன். அப்பா, அம்மா எப்பப்பா வருவாங்க? உண்மையா சொல்றமா? அம்மா இப்ப வர மாட்டாங்க. அப்பா, அப்பா, ஆமாமா, பாவிங்க அப்பாவை நம்ம கிட்ட பிடிச்சிட்டாங்கம்மா. இனிமே அவங்க வரவே மாட்டாங்கம்மா, வரவே மாட்டாங்க. அப்பா, அங்க பாரு இஸ்திரி வண்டி. அந்த பக்கம் மட்டும் நீ போவே போவாத. ஏங்க தேய்ச்சிருவானுங்க. அந்த கருப்பனும் கழுதையும் பண்ற லொல்லு இருக்கு, அது தாங்க முடியல. கழுதையில பண்ணது அது நீட்டி பாட ஆரம்பிச்சதுன்னா அதையே காம்போதி ராகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சுத்துப்பட்டி 20 மைலுக்கு எந்த சங்கீத வித்வானும் குடியிருக்கவே முடியல. சரி, அதத்தான் விடு. அங்க ஒரு பன்னி பையன் இருக்கான். அவன் மூக்க உறிஞ்சுக்கிட்டு எந்த வீட்டுல கெண்ட எந்த வீட்டுல கெளுத்தின்னு கண்டுபிடிச்சிடறான். அநேகமா போற போக்க பார்த்தா அந்த பன்னி பையன் அடுத்த ஜென்மத்துல போலீஸ் நாயா தான் பிறக்க போறான்னு நினைக்கிறேன். போய் கருப்பு பண்ணிக்கிறான். இவன் ஒரு வெள்ளை பண்ணின்னு இவனுக்கே தெரியல. உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு காமிக்கிறேன். என்னம்மா இன்ஸ்பெக்டர், என்ன தேர்னியாம? என்ன விஷயம்? சின்ன மாமைய வீட்டுல இருந்து கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, அதான் போயிட்டு வந்தேன். யோ மிஸ்டர், கெட் அப். என்ன அது புது பழக்கம்? புதுசா வந்த எஸ்பி போவால? என்னமோ நான் இல்லாத சமயம் ஆளுகளை எல்லாம் வந்து தட்டினா நாம ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன். வரச்சோ.
யார் அந்த பையன்? ஐயா எந்த பையனுங்க? அதான்டா போன மாசம் ஆட்டோல ஏத்திட்டு போனிய, அவனை பத்தி தான் கேக்குறேன். என் வண்டியில எவன் ஏறுறான் எவன் இறங்குறாங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. மீட்டருக்கு மேல 5-10 கொடுக்குறாங்களா, ஒழுங்கா கலெக்ஷன் அதுதாங்க எனக்கு கவலை. ஆமா, எந்த தேதியில இருந்து பையனை காணா நீங்க? பிப்ரவரி 5. ஐயா அந்த தேதியில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதே நிலைமை தாங்க எனக்கும். போன மாசம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியல, எனக்கு எங்க ஐயா தெரியும். இங்க பாருங்க, ரோட் டாக்ஸ் கட்டுறேன், லைசென்ஸ் வச்சிருக்கேன், மீட்டர் ரொம்ப ஒழுங்கா ஓடுது. இதுவும் பத்தாதுன்னு உங்களை மதிக்கணுங்கிறக்கா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா யோசிச்சு வைங்க. பாருங்க. உங்களுக்கு அந்த காளியை தெரியுமா? தெரியாது. எம்மோ, ஐயா டகல் விடுறாரு. என்னை பத்தி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்க நான் வரேன். வெரி குட் சாங் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரசனை கட்ட நாயே கேக்குறியா நீ? அதை விட ரசனையா நான் ஒண்ணு சொல்றேன்னு. என்ன? எஸ்பி வீட்டுல புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கேன். அதை ஏட்டு முறை பொண்ணு இல்லன்னு டூப் விட்டுருக்கான். என்னது? ஆமாண்ணே, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தனியா அழுதுகிட்டு இருந்திருக்கு. அதை நைஸா ஓடிட்டு வந்து எஸ்பி கிட்ட எங்க மாமா பொண்ணு போய் சொல்லிருக்கானே. அட பரதேசி நாயே. அது மட்டுமா, நீங்க டாப்பர் வாயினா நான் பாப்பர் வாயினா? யாரா சொன்னது? அவன் தான் சொன்னான். அந்த அவுட்ட கடிச்ச பண்ணி என்ன அப்படி சொன்னானா? ஆமா, தகடு தத்துன்னு சொல்றானே உங்களை. நான் எப்படா தகடு வித்தேன்? இல்லண்ணே, அப்படி பேசுறானே. ஆ. நீங்க சொல்லலாம் என்ன அந்த தலையா இந்த தலையான்னு. அவன் சொல்றான், டே மயக்கா தலையா, டே பேரிக்கா தலையா, டே பரட்ட தலையா. டேய் மூஞ்சில அப்படியே இஸ்திரி வச்சு தேய்ச்சிருவேன். அவன் சொன்னானா இல்ல அவன் சொன்ன சாக்கில நீ சொல்றியா? ஐயோ, நம்ம கழுது மேல சத்தியமா சொல்றேன்னே. டேய் என்ன நம்ம கழுதியா? அதுல பங்கு இருக்கா உனக்கு? இல்லண்ணே, உங்க கழுத. அந்த பொண்ணு வரும், லேசா பேசி பாருங்க. லேசான்னா எப்படி வாயில கொசுவல போட்டுக்கிட்டா? காதோரம் பேசி பாருங்கண்ணே. காதோரமாவா? என் பிள்ளையோட போட்டோ வேணும்னு கேட்டீங்களே, இதாயா அது? என் பிள்ளைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. ஐயா, பூங்குக்கு உடம்பு சரியில்லை, 2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா. யாரு அது பூங்கு? அதான் நம்ம முறை பொண்ணு, உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு. சரி போ. அம்மா, உங்க புள்ளைய இவர் நிச்சயம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. அப்படி குடுக்கலன்னு வச்சுக்குங்க, நானு என் புள்ள போட்டு சட்டை, என் பிள்ளை செஞ்ச ஐயா, காணாம போன என் பிள்ளை இந்த சட்டை ஐயா போட்டு இந்த சட்டை உனக்கு எது? பூங்கு பிறந்த நாளுன்னு இந்த சட்டையை கொடுத்தாங்க. இப்படி பிள்ளைங்க வரும் தெரிஞ்சிருந்தா இந்த சட்டையை நான் போட்டே இருக்க மாட்டேங்க. இப்ப அவன் எங்க இருக்கா? அடியே பூங்காவனம். ஏன் எஸ்பி இதை சொல்லிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம்? இந்த சட்டை உனக்கு எப்படி கிடைச்சது? உங்க வீட்டுல வேலை செஞ்ச நேரமாவும் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேடி கிடைச்ச சம்பளத்துல வாங்கின சட்டை இது. ஏய், ஏன்டி இப்படி போய் பேசுற? இது வாங்கின சட்டையா? ஏய், எந்த பணத்து மேல இருந்து திருடி இருக்கிற? இந்த சட்டையை போட்டுட்டு போன பையன் காணோன்னு அவங்க அம்மா இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மரியாதையா சொல்லிடு. ஒண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், சொல்லு. சொல்லு. சொல்லிடுறேங்க. இந்த ஆட்டோ வச்சிருக்காருல காளி, அவர் வீட்டுல வேலை செய்யும் போது கிடைச்ச சட்டை இது. ஏதோ கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது, தச்சு மாமாவை போட்டுக்க சொல்லி கொடுத்த. கடையில வாங்கினேன்னு போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. காளி. எங்கடா அந்த பையன்? ஐயா அந்த பையனை கேக்குறாரு போல இருக்கு.
அன்னைக்கு ஆட்டோல வந்து பையனை கொண்டு வந்து நீதானே சொல்ற சொல்றேன் அந்த பையன் ஆட்டோல தான் வந்தான். அப்போ என் முன்னாடி தள்ளிட்டு போனேன். என்கிட்ட வேலை செஞ்ச தங்கராசு பார்த்தேன் அவனை துரத்திக்கிட்டே போனேன். அநியாயமா அவரை கொண்டுட்டியே என் மடியிலேயே கை வச்சவன்ல நீ. ஐயோ அவனை போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டதும் இல்லாம அவன் பணத்தை வேற போட்டு எரிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு பேரு கொடை எரிக்கிறது இல்லடா கண்ணா, என் பாஷையில கருவாடு சுடுறதுடா, கருவாடு சுடுறது. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசைடா கண்ணா, இது வரைக்கும் பணத்தை தான் எரிச்சிருக்கிறேன், உயிரோட யாரும் எரிச்சது இல்ல. நீ எரிஞ்சர்றா. உனக்கு இந்த உடன்கட்டையாரத பத்தி தெரியுமா? தெரியாதா? உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏறிடுறா உடன்கட்டையாரா. கொலை செய்யறதுனா உனக்கு விளையாட்டா, பொழுதுபோக்கா, கொலை தொழிலா? சொல்லு. அந்த அப்பா இப்ப உனக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? நீ செஞ்ச கொலையை பார்த்ததுக்காக அவனை அநியாயமா குருட்டியாடா. ஏண்டா உடன்கட்டை ஏறத நீ பாக்கணுமாடா? உன்னையும் உன் கூட்டத்தையும் உடன்கட்டை ஏத்துறா. உங்க கண்ணு முன்னாலே ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருந்திருக்கீங்க. மாசம் ஒரு தான் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறீங்களா? எதுக்காக? நீதியை காப்பாற்றுறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக. நீங்க கண்ணால பார்த்த அந்த கொலைய அப்படியே கோர்ட்ல வந்து சொல்றீங்க, குற்றவாளி அடையாளம் காட்டுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருவோம்ன்ற பயம், மறுபடியும் இந்த காக்கி சட்டை போட முடியாதோன்ற பயம், மேல் அதிகாரிகளோட தயவால பொண்ணும் தண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே, அது எங்க உங்க கையை விட்டு போயிடுமோன்ற பயம். உங்களே நான் நம்பி அந்த குற்றவாளியை நான் பிடிக்கிறேன். நாளைக்கு அவனை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. காக்கி சட்டை கேவலப்படுத்தாதீங்க சார், கௌரவப்படுத்துங்க, திருந்துங்க. இல்லனா இந்த ஊர் ஜனங்களை உங்களை திருத்திடுவாங்க. முதல்ல இத பொட்டி போட்டு கொடுங்க. ஓஹோ, ஹை ரஜினி, பிரபு, கமல், இவங்க எல்லாம் நம்ம கஸ்டமருங்க. ஆமாங்க, அண்ணன் சொல்றது 100% உண்மை. உங்களை கூட்டிட்டு வந்து ஆள் சொல்லிருப்பானே, உங்களை முறை மாமன் பொண்ணுன்னு சொல்ல சொல்லி. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? பூந்தோட்டம் நெய்யி, காவல்காராவன், இடையில வேலிகாத்தா முள்ளு நான் சொல்லிருப்பானே. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க. அவன் பிளடி ராஸ்கல்ங்க, அவன் ஃப்ராடு. உங்கள மாதிரியே 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அதுல 2 பொண்ணுங்களை ஏமாத்தி கண்ணீர் கம்பெனியா விட்டாருங்க. பாவைய கடை முன்னால வந்து அழுதுகிட்டு நின்னுங்க. நான் ஃபீல் பண்ணி அதுகளுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்து அனுப்புனேன். ஆனா ஒரு பொண்ணை மட்டும் நான் பெரிய ஸ்டார் ஆக்கிட்டேங்க. எங்க என்னையும் ஸ்டார் ஆக்கிடுங்க. ஆனா ஸ்டார் ஆக்குறது எனக்கு சாதாரண ஒரு மேட்டருங்க. என்னடா சொன்னாங்க, பாரதி ராஜா, பாலச்சந்திர, பாக்கியராஜ், கங்கை அமரன் இவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட தாங்க துணி தேய்ச்சி போட்டு போவாங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் உங்களை ஸ்டார் ஆக்கிடுறேங்க. கண்டிப்பா ஸ்டார் ஆக்கிடுங்க. உங்களை நான் ஸ்டார் ஆக்கிட்டு தாங்க இஸ்திரி போட்டியவே தொடுவேன். ஆமா, உங்களை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, சார் யாருங்க? மேடம், டேய் படுவா, நீங்க இப்படி வாங்க. சாரு அவரு பெரிய சாருங்க. சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க. ஆனா அவரை பத்தி ஒரே லைன்ல சொல்றதுன்னா
சைதாப்பேட்டை ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிற நாய்ங்க வேலைக்கார பையன் இத சொன்ன உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுங்க. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா விட்டுருங்க. இந்தாங்க இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே அடிச்சு விடுங்களேன். பாய் 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 பாய். இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. இப்ப எதுக்கு நீ வந்து நின்ன? ஃபுல் ட்ரவுசர் மாதிரி வந்து நின்னு அவன் மூஞ்ச பாக்க கூட மறைச்சிட்டேன். டேய் எனக்கு தெரியும்டா, வேலை பாடுறா வேலை பாடுறா. டேய் குட்ட குருசாமி. ஓ சின்ன பையன் செல்ராஜா, என்னப்பா வேணும்? முட்டாய் வேணுமா முறுக்கு வேணுமா? டேய் வால் காலிக்கு இப்பதான் முட்டாயும் முறுக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். டேய் போலீஸ்காரன் புடிச்சுன்னு போறத பத்தி நான் கவலைப்படுறதில்லடா. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இனிமே நடக்கிறத பார். கைலி கட்டுறதுக்கும் கையில அருவாள் தூக்குறதுக்கும் உனக்கு நேரம் நெருங்கிடுச்சுடா. யாருக்கு நேரம் நெருங்கிடுச்சு நாளை காத்தால பாக்கலாம்டா. டேய் பாருடா. யாரா டபாஞ்சிட்டு வர சொன்னது? நீ பேசாம கோர்ட்ல போய் ஆஜராயிருந்தீன்னா அந்த நீதிபதி வாயாலே உன்னை நிரபராதின்னு சொல்ல வச்சிருப்பான்டா. அத விட்டு ஓடியாதுட்டியா. இனிமே அந்த காஞ்சிட்டக்காரங்களுக்கு பயந்துட வாழணும். என் கௌரவத்தை கெடுத்துட்டா மூதேவி. சரண்டராயிடு. களி கொஞ்சம் இருப்பா பாருங்க. ஒரே நாள்ல எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இவன் போய் போலீஸ்ல சரணடைஞ்சா மறுபடியும் அந்த போலீஸ்காரங்க இவன் சித்திரவதை பண்ணி ஆத்திரத்துல இவனை அடிச்சடிச்சே கொண்டுருவாங்களே. ஏதோ வசதியா வாழ்ந்துட்டான். அந்த ஒண்ணுக்கு நாத்தத்துல ஜெயில ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. காளிய சரணடைய சொல்லாதீங்க. ஜெய் செல்ராஜ், என் ஆளுங்களை எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணி அவனுங்களை என் கையில இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? டேய் அது உன்னால முடியாதுடா. ஆனா நான் கண்டி நினைச்சேன்னா உன் குழந்தைய உன்னாண்ட இருந்து ஒரே நிமிஷத்துல பிரிச்சிருவண்டா. டேய் தர்மா, நம்மாண்ட இருக்கிற பச்சை ரவுடி பசங்களை அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்பி வைங்கடா. பிரசன்டேஷன் பிரமாதமா இருக்கணும். குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம், பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் வண்டாட்டம். குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம், பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் வண்டாட்டம். குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம், பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் வண்டாட்டம். பறக்கும் குருவி நான், சிரிக்கும் குருவி நான், பறக்கும் குருவி நான், சிரிக்கும் குருவி நான், ஒரு பாசமுள்ள வாசமுள்ள ரோஜா நான். குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம், பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் வண்டாட்டம். சொல்லுகிற பாட்டை கேளுங்க, எனக்கு இது நல்ல நாளுங்க.
எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. சின்ன குழந்தைங்க என்னை போலவே ஆடணும் பாடணும் என்னாலும். குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம். பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் கொண்டாட்டம். அப்பா கையில கடவுள நேரில் பார்க்கல, எங்க அப்பா தரும் அன்பில் பார்க்கிறேன். இருக்கும் வரையிலே அன்பு மடியிலே துள்ளுவேன் தூங்குவேன் பூ போல. குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம். பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் கொண்டாட்டம். பறக்கும் குருவி நான் சிரிக்கும் குருவி நான். பறக்கும் குருவி நான் சிரிக்கும் குருவி நான். ஒரு பாசமுள்ள வாசமுள்ள ரோஜா நான். ஏய் குருவி குஞ்சுக்கு குயிலு குஞ்சுக்கு இங்கே கொண்டாட்டம். பறந்து செல்லுது மனசு துள்ளுது பாடும் கொண்டாட்டம். ஏம்பா இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஜீப்ல வைங்கப்பா. ஏங்க நம்ம மீனா என்னமா பண்ணா? எல்லாருடைய கண்ணு அவன் மேல பட்டிருக்கு. முதல்ல திருஷ்டி சுத்தி போடுங்க. போடலாம். மீனா மீனு மீனா மீனு மீனா மீனு இங்கதானே விளையாடிட்டு இருந்தா. முனுசாமி அந்த பக்கம் போய் பாரு. மீனா மீனு மீனா ஏங்க மீனா இங்கதானே இருந்துச்சு. இந்த பார்சல் கொண்டு உள்ளவே. மீனா 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 என்னப்பா இந்த பாக்ஸ் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அப்படியா? எங்க ஐயா நம்ம மீனாவை எங்க தேடி கிடைக்கலங்க. ஏங்க என்னங்க இந்த பாக்ஸ் என்னங்க இவ்வளவு வெயிட்டா இருக்குது? என்னன்னு வந்து பாருங்க. என்னாலயே தூக்க முடியல. மீனா முனுசாமி இது என்னன்னு பாரு. மீனா 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 கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க. துணியில அழுக்குப்பட்டா வாஷிங் பவுடர் நீர்மா உங்க மனசுல அழுக்குப்பட்டா அழுக்குப்பட்டா அதை சொல்லிட்டாங்க ஓடியாந்த அந்த இஸ்திரி வண்டிக்காரன் என்ன சொன்னா சைதாப்பட்ட ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிறான்னு சொன்னான்ல. ஆனா அவன் எங்க இருந்து வந்தா தெரியுமா? எங்கேயோ பெஞ்ச மழையில சைதாப்பட்டுல வெள்ளம் வந்துச்சுல அதுல அடிச்சுட்டு வந்தான். நான் தான் தூக்கி விட்டு குளிப்பாட்டி வாந்தி எடுக்க வச்சு 2 கும்பு கும்மி இஸ்திரி போட்டு ஒரு இஸ்திரி வண்டி வாங்கி கொடுத்து நான் பெரியார் ஆக்கி விட்டேன். அவன் என்ன சொல்றாங்க? ஆனா எங்க ஆளுக்க துணியத்தான் வீட்டுக்கு வீடு மாத்துவாங்க, இவன் ஆளவே மாத்துவாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? டைரக்டர் பாரதிராஜா தெரியும், பாக்கியராஜ் தெரியும், எங்க மரம் தெரியும் சொன்னார்ல. அவங்க வீட்டு வாசப்படி வச்சிருப்பாரா? சரி அதை விடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இவர் தான் தைக்கிறாராமா. அவருக்கு மட்டும் தெரிஞ்சது அங்கிருந்து பறந்து வந்து வண்டி மேல விழுந்து வண்டியை அப்பளமாக்கிடுவாரு. நானும் பாக்குறேங்க. இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவன், கட்ட வண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம். ஐயோ ஏங்க வருத்தப்படுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஒரு பொண்ணு இல்லங்க. அனாதைங்க. அப்பா அம்மா? பாவா அவங்களும் அனாதைங்க. அழாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். இனிமே நீங்க அனாதையே இல்ல. நிஜமாவா? ஆமாங்க. சாரி போடுங்க. அடப்பாவி, நான் ஓட்டிக்கிட்டு வந்த பொண்ண நீ மடக்கிட்டு இருக்கியா? டேய் பண்ணி உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாங்க குலம் கோத்திரம் சாதி சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ஒழுங்கா கடைபிடிக்கிறவங்க. அது தெரிஞ்சதுனால தான் நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே பொண்ண உங்க குடும்பத்துல குடுக்கறேன். சம்பந்தி, நாங்க பழிபாவத்துக்கு பயந்து நடக்கிறவங்க. எங்க குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போனதில்ல. நான் எவ்வளவோ ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கேன்.
என்ன சொல்றீங்க சம்பந்தி? நான் சொன்னது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுல்ல, அதத்தான் சொன்னேன். அப்படியா? நான் கோர்ட்டு கூட போயிருக்கேனே. பயப்படாதீங்க, நிறைய பேரை ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறதுக்காக கோர்ட்டு கூட போயிருக்கேன்னு சொல்றேன். தமாசா பேசுறீங்க சம்பந்தி. சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்க பையனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபாரின்ல இருக்க உங்க பையனுக்கும் எங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. பையன் ஊர்ல இருந்து வந்த உடனே சட்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்படியே செஞ்சிருவோம். என்ன நான் சொல்றது? முடிச்சிருவான். சார், ஊரே சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் சார் அழுதுட்டு இருக்கீங்க? நானும் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி ஒரு துப்பாக்கி தான் நான் பொட்டாட்டிக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கண்ணில் நான் இருக்க, என் நெஞ்சில் நீ சிரிக்க, வாழ்வென்றும் தீபாவளி. நான் தேடிடும் ஒளியே நீவா, அன்பே தாழ் சேர நான் ஆடுவேன். அழகான பூந்தோட்டம் நம் வீடு, ஒருபோதும் அழியாத தேன் கூடு. அவள் ஒரு கோயில், அவள் மொழி வேதம், இறைவன் கொடுத்ததுதான். பரம்பரை வாழ வளர்ப்பிறை போல வரமீ கொடுத்ததுதான். என்னை மறந்தாலும் உனை மறப்பேனோ, மறந்திருந்தாலும் பிழைத்திருப்பேனோ, உயிர் இல்லாமல் உடல் வாழ்வதேது. அழகான பூந்தோட்டம் நம் வீடு, ஒருபோதும் அழியாத தேன் கூடு.
உன்னை தொடும் போது பிறவிகள் போதும் உலகே உன்னிடம் இரு உடல் ஏது, இரு உயிர் ஏது, இணைந்தது யாவும் இனி பிரியாது, என்னை என்னாலும் உயிர் காக்கவாவா. அழகான பூந்தோட்டம் நம் வீடு ஒருபோதும் அழியாத தேன்கூடு. எல்லா வழக்குகள்லயும் நியாயமான தீர்ப்பு கிடைக்கணுங்கிறது தான் நீதிபதிகளோட ஆசை. அப்படி நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும்னா போலீஸ்காரங்களோட பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை தைரியமா கோர்ட்ல வந்து சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா குற்றங்களும் குற்றவாளிகளும் நாட்டுல பெருகிட்டே போவாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த நாற்காலியில உட்கார்ந்து நான் தீர்ப்பு சொல்றதை விட அந்த கூண்ட ஏறி நின்னு சாட்சி சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா இந்த குற்றத்தை கண்ணால பார்த்த ஐ விட்னஸ் நான் தான். அதனால இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு வேற ஒரு நீதிபதியை நியமிக்கணும்னு உயர் நீதிமன்றத்துக்கு நான் சிபாரிசு செய்யறேன். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. அதுக்கு முன்னாடி இவன் கதையை முடிச்சுட்டா இவன் எங்க இருந்து சாட்சி சொல்லுவான்? யார் நீங்க? ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? இதையே காட்டு மிராண்டித்தனம்னு சொல்றீங்களே. நாளைக்கு கோர்ட்ல எங்க பங்காளி குருசாமிக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்ல போனா உங்களை உங்க குடும்பத்தை மொத்தமா க்ளோஸ் பண்ண போறோமே, அதை என்ன சொல்லுவீங்க? அதை சொல்ல நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களே, ஏன்னா நீங்களும் க்ளோஸ் ஆயிடுவீங்க. இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். இல்லையா? போன கட்டு பண்ணியாச்சு, குர்காவை கட்டி போட்டாச்சு, தடியனையும் காவலுக்கு வச்சாச்சு. உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ள வர முடியாது. ஏய், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க வீட்ல வந்து என்ன காரணம் பண்றீங்க? கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். நீதிபதியோட பொண்ணு இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி டாக்டர் அம்மா. பாப்பா டியூட்டிய முடிச்சுக்கிட்டு வந்திருக்கிற. நாங்க டியூட்டிய பார்க்க வந்திருக்கோம். உயிர்களை காப்பாத்துறது உன்னோட வேலை, உயிர்களை எடுக்கிறது எங்க வேலை. இங்க பார், பேசாம நீதி சொல்றத விட்டுட்டு ஏய்யா சாட்சி கொண்டுல ஏறுறேங்கிற, ஏறி எங்க குருவை பத்தி ஏய்யா போட்டு கொடுக்கறேங்கிற. அப்படி நீ நாளைக்கு கோர்ட்ல ஏறி போட்டு கொடுத்தேன்னு பேச்சுக்கோ, நீ உன் பொண்ணு உன் பேத்தி உன் மருமக எல்லாத்தையும் கூண்டோட ஏமங்கிட்ட அனுப்பிச்சிருவேன். அப்புறம் நீ எங்களை பத்தி அங்கதான் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இதையும் மீறி வந்து நாளைக்கு சாட்சி சொன்ன இந்த வீட்டுல வவாலுக்கு தான் குடியிருக்கும். ஜாக்கிரதை. சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்த எங்களை மறுபடியும் சீரியஸா வர வச்சுடாங்க. கண்ணம் கோர்ட்டார் அவர்களே, இந்த குட்ட குருசாமிங்கிறவன் தன்னோட பேட்டைக்கு மாத்த ரவுடி இல்ல, பல பேட்டை ரவுடிகளுக்கு தலைவன். இந்த ஊர்ல இவனுக்கு தெரியாம கொலை கொள்ளை கள்ள கடத்தல் கள்ளச்சாராயம் விபச்சாரம் எதுவுமே நடக்காது. இவன்கிட்ட மாரிமுத்துன்றவன் கள்ளசார டிரைவரா இருந்தான். அது அவனோட பொண்டாட்டிக்கு பிடிக்கல, நீ வேலை போக கூடாது சொல்லிட்டா. அதனால இவனுக்கு தீபாவளி வர படுத்து போச்சு, 7 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. ஆத்திரப்படிச்ச இந்த ஆளு மாரிமுத்தியோ பொண்டாட்டியும் பல பேர் முன்னாடி அடிவாளால வெட்டி கொன்னுட்டான். இந்த வழக்கு சம்பந்தமா சில சாட்சிகள் இருக்கு, அதை விசாரிக்க கோர்ட் அனுமதி கொடுக்கணும். எஸ் ப்ரொசீட். வேணுகோபால் வேணுகோபால் வேணுகோபால். ஏய் காளி, அவன் வருவாங்கிற? வருவானா? நம்ம போட்ட போட்ல என்ன அவன் தண்ணி இல்லாத இடத்துக்கு தானே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருப்பான். அதையும் மீறி அவன் வந்துட்டான்னா அவன் குடும்பமே க்ளோஸ் இல்ல. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை கோர்ட்டுக்கு சொல்லுங்க. சொல்றேன். இதுதாங்க நடந்தது. யுவர் ஆனர், சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய தங்கள் அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். உங்கள் பெயர்? வேணுகோபால். கொலை செய்யப்பட்டவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது.
கொலை குற்றம் சாட்டப்பட்டு இங்கே நிற்கிறாரே, இவரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த கொலை வழக்கை விசாரிக்கின்ற காவல் அதிகாரி இவரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? அவர் என் மருமகன். மருமகன் என்றால் எப்படி? அவருக்கு என் மகளை கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். அப்படியா? உங்கள் மருமகன் செல்வராஜிற்கு காவல்துறையில் எஸ்பி, டிஐஜி, ஐஜி என்று மேலும் மேலும் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஆமாம், ஆசைப்படுகிறேன். நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். இவர் தன்னுடைய மருமகன் பெரிய அதிகாரி ஆக வேண்டும் என்பதற்காக என்னுடைய கட்சிக்காரர் மீது அனாவசியமாக வீண்பழி சுமத்தி இருக்கிறார். என் கட்சிக்காரருடைய முகத்தை பாருங்கள். அழுத குழந்தை கூட சிரிக்கின்ற அப்பாவியான முகத்தை கொண்ட இவரா கொலைகாரர்? இவர் மீது ஏன் இப்படி வீண்பழி சுமத்துகிறீர்கள்? வீண்பழி சுமத்துறது நாங்களா இல்ல நீங்களான்றது இந்த வழக்கு இன்னொரு சாட்சியான லட்சுமி சொன்னா என் நீதிபதியோட புரியும். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. நரகாசுர செத்த நாள்தான் நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம். அந்த நல்ல நாள்ல வயித்துல குழந்தையோட இருந்த அப்பாவி பொண்ணையும் அவ புருஷனையும் எந்த நரகாசுர அருவாளால வெட்டி கொண்டதை என் கண்ணால பார்த்த இவரான என் கண்ணால பார்த்தேன். இந்த பொறுக்கிதான் அவங்களை கொன்னா, இந்த பொறுக்கிதான் கொன்னா. இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை மறுநாள் சொல்லப்படும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் தன் உயிரை பணயம் வைத்து குற்றவாளியை பிடித்து கோர்ட்டில் ஒப்படைத்ததற்காக இந்த நீதிமன்றம் அவரை பாராட்டுகிறது. இவர் மனைவி பல உயிர்களை காப்பாற்றும் ஒரு டாக்டர். அவர் தன் கண் முன்னால் 2 உயிர்கள் போனதை பார்த்து தாங்க முடியாமல் தன் கை குழந்தையுடன் இங்கு வந்து சாட்சி சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் சாட்சி சொன்னது
நீதி தேவதையே நேரில் வந்து சாட்சி சொன்னது போலாகும். இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையான குற்றவாளி குருசாமி தான் என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அநியாயத்தை சந்திக்கணுமே நியாயத்தை தட்டி கேட்டு உள்ள வந்திருக்கேன் குரு. அப்படி என்ன தர கீழ்ச்சிட்டு வந்தீங்க? தங்க வைக்கிற வேலையில தொங்க போட்டுக்கிட்டு மாரவாடி பொண்ணு ஒருத்தி வந்தா. சும்மா எவ்வளவு கிலோ தேவைன்னு கொஞ்சம் கைய வச்சேன், தூக்கி உள்ள போட்டான். பொது கழிப்படத்துல ஒண்ணு போயிட்டு வந்தேன். வாட்ச்மேன் 4 நாள் கட்டிருந்தா பரவாயில்ல, 3000 ரூபாய் கேட்டான். கோவம் வந்தது, மூஞ்சி மேலே அடிச்சுட்டு வந்துட்டேன். ஆட்டோ டிரைவர் மீட்டருக்கு மேல 2 ரூபாய் கேட்ட பாரு, 10 ரூபாய் கேட்டான். விட்டேன் அடி பண்ணிட்டேன் உள்ள. இப்படி எல்லாம் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். அந்த செல்வராஜ் குடும்பத்தை சுத்தமா அழிச்சிட்டோம். மூதேவிங்களா, சுண்டக்கா மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய தீர்த்து கட்ட முடியல, இவனுங்க செல்வராஜ் குடும்பத்தையே தீர்த்து கட்டிட்டானுங்களாம். வேமாரிங்களா, அவன் இப்பவோ அப்பவோன்னு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடின்னு இஸ்து கிடக்குறான்டா. இப்பயே ஆஸ்பத்திரியில தீர்த்து கட்டிடுமா? அதெல்லாம் வானாண்டா, நான் சொல்றது கேளு. இப்ப அவன் பழிச்சு வந்துட்டா மட்டும் இன்னத்தரா பெருசா கீச்சிட போறாங்க. நீ அவனை பாக்குறப்பெல்லாம் இந்த போலீஸ்கார பசங்க நம்மள நினைச்சு பயத்துல அப்படியே துடிக்கணும்டா. பயந்து துடிச்சு என்னங்க பிரயோஜனம்? உங்களை தான் தூக்குல தொங்க விட ஆர்டர் பண்ணிட்டாங்களே. நான் நிம்மதியா தானே தூங்கி நிக்கிறேன். இருந்தாலும் உங்களை நினைச்சா இப்ப என்னங்கிற, இதுக்கு மேல இன்னும் 2 கோர்ட் இருக்குது இல்ல, அங்க 2 நீதிபதிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை குட்டி, அந்த குழந்தை குட்டிகளை நாங்க பாத்துக்கிறோம். சார், இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் ஃபேமிலி மர்டர் விஷயமா சந்தேகப்பட்ட பல பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். டாக்டர் சார், செல்வராஜ் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அவர் எப்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வருவார்னு உங்களால சொல்ல முடியுமா? சாரி சார், இப்ப அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அவருக்கு நினைவு திரும்புறதுக்கு 4 நாள் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். அதை பத்தி இப்ப எதுவும் என்னால சொல்ல முடியாது. உங்க குடும்பத்தை அழிச்ச அந்த பாவி இன்னும் உயிரோட இருக்கான். அந்த நரகாசுரன் இன்னும் சாகல் இதே ஊர்ல தான் உயிரோட இருக்கு. சாகல் அவன் சாகடிக்கணும். அன்னைக்குதான் எனக்கு உண்மையான தீபாவளி. நீ எப்படி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையாவா? அந்த வெள்ளை பண்ணிக்கிட்டையும் கருப்பண்ணிக்கிட்டையும் எஸ்கேப் ஆகிட்டியா? நம்ம காதல் கஞ்சி போட்ட காட்டன் பேண்ட் மாதிரி அல்ல. கஞ்சி போட்டாலும் போடாட்டாலும் எப்பவும் நிமிர்ந்து நிக்கிற ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி. எங்கடா வந்தீங்க? திடீர்னு கழுத கத்திச்சே. கழுத திடீர்னு கத்தாம இன்விடேஷன் அடிச்சு வீடு வீட்டு குடுத்துட்டு கத்துமா, இல்ல பீச்ல மீட்டிங் போட்டு கத்துமா? அது இஷ்டம், அது கத்துச்சு. நீங்க எதுக்கிட்ட வந்தீங்க? இல்ல திருடன் புதுடான்னு பார்த்தோம். திருடுறத நீங்க தான், அப்புறம் பூர்றதுங்க. நீங்க எதுக்கிட்ட வந்த? நாளை காலையில துணி எல்லாம் அயன் பண்ண அண்ணா, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க கேட்டு போலான்னு வந்தேன். ஏன் கேட்டு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போலான்னு வந்தீங்களா? இது என்ன கல்யாண சத்திரமா? வேணா தம்பிகளா, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. பாத்தீங்களா இஸ்திரி பாக்ஸ், இத மூஞ்சியில வச்சு ஒரே இழுவ, கண் எது மூக்கு எதுன்னு தெரியாது, ஒரே பலகரேஞ்சுக்கு ஆகிடுவீங்க. போயிடுங்க. சனின்னு நீ ஏன் கத்துன? நமக்கே ஜோடி இல்லையே, இவனுக்கு எதுக்கு ஜோடின்னு கத்தி இருக்கிற? வெளியிட்டு ஓ மூஞ்சில வச்சு தேய்க்கிறேன் பாரு. ரெண்டு நாளா தண்ணி வண்டியை காணோம். காலையில வந்த 2 வண்டி பாவிங்க நிறுத்தாம போயிட்டாங்க. தண்ணி இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதோ தண்ணி வண்டி வந்துருச்சு.
டேங்குக்கு தண்ணி எடுத்துட்டு போறமா? எடுத்துட்டு போவேன். இந்தாங்கடி இந்த குடத்தை எடுத்துட்டு தண்ணி பிடிங்க. நம்ம கூத்தாம வண்டி எப்படி எடுத்துட்டு போறோம் நம்ம பாத்துரலாம். என்னடி இது தண்ணியில வேற வாசம் வருது? தண்ணி இல்ல சாராயம். கவர்மெண்ட் லாரியில சாராயமா கொண்டு வராங்க. ஏழைகளுக்காக அரசாங்கம் செய்யற நல்ல காரியத்தை சில அயோக்கியனுங்க சொந்த லாபத்துக்காக கெடுத்துறானுங்க. இதனால அரசாங்கத்துக்கும் கெட்ட பேரு, நமக்கும் கஷ்டம். வாங்கடி போலீஸ் போய் புருஷனுக்கு பொண்டாட்டியா பிள்ளைகளுக்கு அம்மாவா உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மரியாதை இந்த இடத்த காரி மட்டும் போங்கடி. சத்தங்கித்தான் போட்டு கலாட்டா பண்ணீங்க 10-15 போனா விடும். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லையா? எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகி குழந்தை பத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பப்பை இழந்துட்டியே, இத போய் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றியம்மா? உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருந்த உங்க மனைவி, குழந்தை எல்லாருமே எழுந்துட்டு நிக்கிறீங்களே. அதை விட நான் எழுந்தது ஒண்ணும் பெருசு இல்லைங்க. உங்களுக்காக என் உயிரை நான் கொடுப்பேன். இது வரைக்கும் நான் இழந்ததெல்லாம் போதும். இனிமே நான் எதையும் இழக்க தயார்.
பேசி பேசி என்னத்தை கண்டோம்? நீ நானும் காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கட்டி பிடிச்சு ஒரு முத்தமாவது கொடுத்திருக்கியா இல்ல குடுக்கதான் விட்டுருக்கியா? இத பாருங்க, எனக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு காதலிக்க ஆரம்பிச்சான். 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நேத்து அப்பா ஆயிட்டான். அது எப்படி? அவங்க 2 பேரும் அவ்வளவு ஸ்பீடு. நீ நானும் ரொம்ப ஸ்லோமா. என்னங்க பண்றது? நான் கூட நம்ம கல்யாணத்தை பத்தி அக்கா கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன். அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்தை பத்தி எப்படி பேசுறது? தாராளமா பேசலாமே. ஆமா, நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்களா? ஆமாங்க. அப்படின்னா இந்த பார்க், பீச், ஹோட்டல், தியேட்டர் எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கீங்களா? ஐயோ, அங்கெல்லாம் போனதே இல்லக்கா. பொய் சொல்ற சுத்தி இருக்கோம். அப்படின்னா இனிமே நடக்க வேண்டியது கல்யாணம் தான். சரசுவை எனக்கு கட்டி கொடுத்துருங்களேன். இந்த ஊர்லயே பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள நீ உனக்கு யாராவது பொண்ணு கொடுக்க மறுப்பாங்களா? மறுபடி அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு கேளு. சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு பாருங்க. பாக்கதானே போறேன் உங்க அப்பாவை. ஏங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நான் எங்க இருந்து வந்தேன். நாம 2 பேரும் ஒன்னாயிட்டோம். இனிமே அந்த ஆண்டவன் வந்தா கூட நம்மள பிரிக்கவே முடியாது. ஆமா, ஆண்டவனுக்கு வேற வேலை இல்ல பாரு. யார் யார் ஒண்ணு சேர்றாங்க, அவங்கள பிரிக்கலாமா சேர்க்கலாமாங்கறதான வேலை. அது என்ன சினிமாவில காதலர் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, டிராமாவில காதலர் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, நம்மள பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்க. ஆண்டவனுக்கு இதான் முக்கியமான வேலையா? இப்ப நாட்டில் இருக்கிற விலைவாசிக்கும் குழப்பத்துக்கும் ஆண்டவன் ஜனங்க கிட்ட சிக்கவே மாட்டான். அப்படி நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா, என்கிட்ட இருக்கிற கருப்பு பண்ணி உன்னை கூட்டி வந்தானே ஆள்லி ஒரு வெள்ளை பண்ணி, அவங்க 2 பேரும் பிரிக்க நினைச்சாதான். நீ கவலைப்படாத, அவங்க 2 பேரும் பிரிக்கூடாம என் 2 காலாலே போட்டு மிதிச்சிடுறேன். நீ வா கண்ணே. கண்ணே, ஒரு சலவ தொழிலாளிய கல்யாணம் பண்ணிக்க போறமேன்னு உன் மனசுக்குள்ள ஏதாவது தஞ்சல் இருக்கா? உங்க சலுகையை விட உங்க மனசு வெள்ளை. அதுவும் சாதாரண வெள்ளை இல்ல, சொட்டு நீல வெள்ளை. சொட்டு நீலண்டோ ஆக சொட்டு நீலண்டோ டட்டடாடடா ஆக டட்டடாடடா சொட்டு நீலண்டோ சொட்டு நீலண்டோ. என்னங்க சார் அதெல்லாம்? யார் மேன்? வாட்ச்மேன். ஏன் சார் பப்ளிக் பார்க்ல வயசு பொண்ணுங்க பையனுங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் ட்வீட் பாடிட்டு இருக்கீங்க. என்ன சார் அதெல்லாம்? இன்னைக்கு தான் அவளுக்கு எனக்கு தனியா சந்திக்க நேரம் கிடைச்சது. ஒரு 2 லைன் பாடிக்கிறேன். ஆமா சார், இப்ப பாடுவீங்க. அந்த அம்மாக்கு மூடு வந்து எழுந்து ஓடுவாங்க, பின்னாடி நீங்களும் ஓடுவீங்க. புல்லு மேல படுத்து பொருளுவாங்க, நீங்களும் ஆசிரியர் பொருளுவீங்க. அங்க கஷ்டப்பட்டு உடச்சு வச்சிருக்க கொடியை பிடிங்க, அந்த அம்மா இடுப்புல போட்டு தயிர் கடவீங்க. நீங்க 2 பேரும் ட்வீட் பாடுறதுக்கு நாங்க பார்க்க வச்சிருக்கோம். அப்புறம் சூப்பர்வைசருக்கு யாரையா பதில் சொல்றது? பதில் எழுச்சி வெளியே போங்க. தம்பி, ஒரு லைன் பாடி போயா அண்ணா. இருடா, அடிச்சா நாங்க போயிடுறோம். தடி எடுத்தா வேலை நடக்குது. ராஜா, இங்க உட்காரு. இங்க யாருமே வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான். ஏதாவது கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறது? ஆட சினிமாவெல்லாம் பாக்குறது இல்லையா? ஹீரோனி ஏதாவது கேப்பா, ஹீரோ பதில் சொல்லுவான். இந்த அருகும் புள்ளியாவது முடிய வாயில் வச்சுக்க. சார் அப்படி போய் பேசுங்க சார், நான் கிரிக்கெட் விளையாடணும். நீங்க அப்படி போய் கிரிக்கெட் விளையாடுறா, நாங்க இங்க பேசணும். நீங்க அப்படி போய் பேசுங்க சார், உங்க வாழ்க்கைய பத்தி. வாழ்க்கை முக்கியமா கிரிக்கெட் முக்கியமாடா? 2 ஒண்ணுதான் சார். எப்படா? நாங்க பந்து பேட்டால் அடிப்போம். இந்த விஷயம் உங்க வீட்டுல தெரிஞ்சா உங்களை ஜோட்டால் அடிப்பாங்க. நாங்க வெளியூருக்கு விளையாட போவோம், நீங்க வெளியூருக்கு ஓடி போயிருவீங்க. எங்க ஆட்டத்துல டிரா உண்டு, உங்க வாழ்க்கையில டிராஜடி எண்டு தான் உண்டு. நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. பிஞ்சில படுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? இதுக்கு பிஞ்சில படுத்ததுக்கு இல்ல, வெம்புறதுங்க, நொந்து நூலா போனதுங்க. நீங்க இருங்கடா, இஸ்திரி போட கடப்பக்கம் வாங்க, உங்க மூஞ்சில இஸ்திரி போட்டு விடுறேன். வந்துரு. இது நாடா சுடுகாடாயா? ஒரு பொம்பளை ஆம்பளை தனியா பேச விட மாட்டேங்கிறானுங்க. இங்கேயாவது யாரும் வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கண்ணே அண்ணே, என்னங்கடா இந்த இடத்த விட்டு கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா? எதுக்குடா? நாங்க கேபிள் டிவி காரங்க, அண்டர் கிரவுண்ட்ல வெட்டி கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்துருக்காது. கேபிள் மேலதான போடுவாங்க. அண்ணே, மேல போட்டோம்னா அவன் பின்ன சொருகி ஓசிலே படம் பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனாலதான் கேபிள் அண்டர்ல போடுறேன். விவரமா வேற திருட்டு தரது பண்றீங்க. அதான் சர்க்கார்ல வாரத்துக்கு டிவியில 5 படம் போடுறாங்களே, நீங்க வேற சர்க்காராப்பா? அதே சர்க்கார் தான். விஞ்ஞான வளர்ச்சியை தடுக்காதீங்க. விஞ்ஞானத்தை நீயா கண்டுபிடிச்ச? ஆளை பாடுறா. எவனாவது வட்டிக்கு பணம் வாங்கி படம் எடுத்திருப்பான், அதை 8 ரூபாய்க்கு கேசட்ல வாங்கி வீடு வீட்டு கேபிள்ல போட்டு சில்லறையை வசூல் பண்ணி மஞ்ச குளிப்பீங்க. நீ சொந்தமா படம் எடுத்தா தெரியும்டா, அன்றாயில இருந்து உள்பாவோட வரைக்கும் அந்து போயிடும். எவனா கேபிள் இந்த பாருடி, இனிமே நம்ம சந்திப்பு தரமார்க்கத்திலே கிடையாது, எல்லாம் சப்வேலயே சந்திப்போம். வா. கேள்விப்பட்ட உடனே எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என் உடம்புல எங்கேயாவது என்ன இப்படி கிள்ளிட்டீங்க? உங்க பொண்ணை என் பையனுக்கு நிச்சயம் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்க எதிர்பார்க்கிற சீர்வரிசை எல்லாம் எங்களால செய்ய முடியாது. சீர்வரிசை முக்கியம் இல்ல, சின்ன சிசுகளோட வாழ்க்கை தான் முக்கியம். என் பையனுக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, உங்க பொண்ணுக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு.
கிடையில பெத்தவங்களுக்கு என்னங்க வேலை? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் வேலை. கரெக்டா சொன்னீங்க சம்பந்தி. ஐயோ, நீங்க சம்மதின்னு சொல்லும் போது எனக்கு மறுபடியும் கையும் வரல காலும் வரல. பணம் உள்ள பணக்காரங்க 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா நம்ம சம்பந்தி மாதிரி பயபக்தி உள்ள பணக்காரங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 1000த்துல ஒரு பேச்சுக்கா. தாராள மனசும் தயாள குணமும் உடையவரு. ஐயோ, லட்சத்துல ஒரு பேச்சு. குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லுவாங்களே, அது இவர் குடும்பம் தான். ஐயோ, கோடியில ஒரு பேச்சுக்கா. அத பாத்துட்டு தான் நானே என் பையனுக்கு இவர் குடும்பத்துல பொண்ணு எடுத்தேன். நீங்க பொண்ணு எடுத்தீங்க, நான் பொண்ணை கொடுக்க போறேன். நல்ல நேரம் போறதுக்குள்ள நம்ம தட்டை மாத்தி. கேளுங்க, இவன் பக்திமானா இல்ல பக்க ரவுடி? இவன் பணமான மனுஷனா இல்ல ரத்த வரி பிடிச்ச மிருகம்? இவன் செஞ்சது தர்மமா இல்ல கர்மம்? உங்க அப்பா பத்தி அப்படி பேசுறேன்? அவ போலீஸ்காரிமா, அப்படிதான் பேசுவா. விட்டுரு. என் புருஷன் அவமானப்படுத்தணும் தான் எங்களை பொண்ணு கிட்ட வர சொன்னியா? ஆமா, உங்க புருஷனோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும், இந்த ஊருக்கு தெரியணும், இந்த உலகத்துக்கே தெரியணும். அதனாலதான் வர சொன்னேன். வாய்க்கு வந்தபடி பேசாத. வாய்க்கு வந்தபடி பேசல, உங்க புருஷனோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி பேசல. உங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோவில் மாதிரி இருந்த எத்தனை குடும்பங்களை உங்க புருஷன் அழிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அரைச்சே பெருசா பேச வேண்டாம். ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒன்ன மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் அவளோட புருஷனையும் உங்க அப்பா நடு தெருவுல வெட்டி கொன்னாரே, அது உனக்கு தெரியுமா? அந்த வழக்குல சாட்சி சொன்ன ஒரு நீதிபதியோட குடும்பத்தை உங்க அப்பா நிர்மூலமாக்கினது உனக்கு தெரியுமா? உங்க சம்பந்தி எத்தனை அப்பாவிங்களை கொண்டு பணத்தை புதைச்சு இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள ஏமா கேக்குற? நான் சொல்றேன், நான் எந்த பாவமும் செய்யாதவன். போலீஸ்காரங்க பொறாமையில என் மேல ஓணுன்னு நிறைய கேஸ் போட்டாங்க. எந்த கேஸாவது கோர்ட்ல நின்னுச்சா? நிக்கலையே. ஏன்? நானு எந்த தப்பும் செய்யாத அப்பாவி. அதனாலதான் கோர்ட்டு என்ன விடுதலை பண்ணிடுச்சு. சாட்சி இல்லாததுனால கோர்ட் ஒண்ணு விடுதலை பண்ணிருக்கலாம். மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ கொலைக்கார இல்ல? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ கொலைக்கார இல்லன்னு. நீங்கதான் கொலையெல்லாம் பண்ணல இல்ல, உங்க பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணிருங்களேன். உன்னால சத்தியம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா நீ கொலை செஞ்சவதா. நாங்க பழிபாவத்துக்கு பயப்படுறவங்க கோர்ட்டுக்கோ ஜெயிலுக்கோ போனதில்லைன்னு சொன்னியேடா பாவி. உன் வார்த்தையை நம்பித்தானே உன் குடும்பத்துல நாங்க பொண்ணு எடுத்தோம். ஒரு கொலைகாரனுக்கு மகளா பிறந்த நீ உன் வாயில என்ன அத்தைன்னு கூப்பிடாத. உங்க உறவே எங்களுக்கு வேண்டாம். வாடா போலாம். எங்க அம்மா ஒருத்தைய மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மன்னி. இன்னும் என்னடா பேசு? வாடா. அழாதம்மா. அப்பா செஞ்ச தப்புகளுக்கு பிள்ளைங்க தண்டனை அனுபவிக்கிறத நான் விரும்பல. இப்போ சொல்றேன், நீ செஞ்ச தப்புகளை கோர்ட்ல வந்து ஒத்துக்க. பிரிஞ்சு போன உன் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். அழுவாதம்மா. எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? என் வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்களே. நாளைக்கு என் வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறந்து எங்க அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? அழு, நல்ல அழு. இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்காக நீயும் நானும் வாழ்நாள் முழுக்க அழுதேதான் சாகணும். அம்மா, ஏமா எங்களை பெத்த? அதுக்கு பதிலா கருவிலே எங்களை அழிச்சிருக்கலாமே. அம்மா, அப்பா செய்யறது தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏமா இதெல்லாம் எங்க கிட்ட இருந்து மறைச்சீங்க? சரி, எங்க கிட்டதான் மறைச்சீங்க. நீங்க எப்படிமா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட வாழறீங்க? ஏமா வாழறீங்க? எல்லாம் எதுக்குதாமா? நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா பத்தின முழுவதும் எனக்கு தெரியாதுமா. ஏதோ தவறான வழியில பணம் சம்பாதிக்கலாம் தெரிஞ்சனாலதான் உங்களை சின்ன வயசுல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சேன். இப்ப கொஞ்ச நாளா அவர் திரும்பிட்டாரு நினைச்சுதான் மறுபடியும் உங்களை அழைச்சிட்டு வந்தேன். சத்தியமா சொல்றமா, உங்க அப்பா ஒரு கொலைகாரன்னு எனக்கு இப்பதாமா தெரியும். ஏதோ நடந்து விடுச்சு. பேசாம வேலையை பாருங்க. அப்பா, உங்களை பாக்குறதே நாங்க பாவம் நினைக்கிறோம்ப்பா. உங்களோட நாங்க பேச விரும்பல. உங்களை மாதிரி ரவுடிங்களுக்கு குடும்பம் இருக்க கூடாது. குடும்பம் இருந்தா அவன் ரவுடியா இருக்க கூடாது. அப்படியே ஒரு ரவுடியா இருந்தா
அவன் குடும்பம் உயிரோட இருக்காது. லட்சுமி, எப்ப நாம பெத்த பிள்ளைங்க உங்க மூஞ்சில முழிக்க மாட்டோம், பேச மாட்டோம் சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறமா நாம உயிரோட இருக்கணுமா? ஹலோ, குரு பேசுறேன். டேய், உன் ஆளு ஒருத்த அப்ரூவரா மாறிட்டாடா. செல்வராசு. ஆமாடா, நாளைக்கு அவனை கோர்ட்ல நிறுத்த போறேன். உன்னை நடுரோட்ட சொரிநாய் மாதிரி இழுத்துட்டு போய் தூக்குல ஏத்த போறேன்டா. சத்தத்தை காணும். கைலி கட்டுறியா? கையில அருவாள் எடுக்கிறியா? நீ கைலி கட்டணும், கையில அருவாள் எடுக்கணும், நடு ரோட்டுக்கு வரணும், மறுபடியும் பழைய குட்டை குருசாமியா மாறணும். நீ ஒரு பேட்டை ரவுடி, கொலைகாரன் இந்த ஊருக்கே தெரிஞ்சாகணும். உன்னை நான் வேட்டையாடணும். பெரிய சாட்சி பயப்பட தேவையில்லை. ஜாய் தர்மா, தர்மராஜன் ஆட்டம் நடிச்சு சகுனி வேலை செய்யறியா? ஜாய், தெருவில் அலையிற நாய, நாம் போட்ட சொத்தை துண்டு எனக்கு எதிராக கொலைக்க வந்திருக்கிறியா? ஜாய், உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படி அழிக்கிறன்னு பாடுறா. குருசாமி, சாட்சிகள் பேசும்போது குறுக்க பேசினா கோர்ட் அவமதிச்சதா தண்டிக்கப்படுவீங்க. நீங்க சொல்லுங்க. ஐயா, திருந்தி வாழணுங்கிற முடிவுல தான் நான் இப்ப அப்ரூவரா மாறி இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையிலையும் நான் சொல்லிடுறேன். இந்த பாவி கூட 10 வருஷமா இருந்திருக்கேன். இவன் பண்ண ஒவ்வொரு கொலையை பத்தி எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நான் உடந்தையா இருந்திருக்கேன். இந்த விவரத்தை எல்லாம் எஸ்பி ஐயா கிட்ட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. எஸ் யுவர் ஆனர். இங்கே குற்றவாளி கூண்டில் இருக்கும் குட்டை குருசாமி செய்த கொலைகளுக்கான ஆதாரங்களை தாங்கிய ரெக்கார்ட்ஸை இந்த கோர்ட்டில் ஒப்படைக்கிறேன். இதை விசாரித்துவிட்டு குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ரூவர் தர்மராஜின் சாட்சியத்தையும் எஸ்பி செல்வராஜின் ரெக்கார்டுகளையும் வைத்து பார்க்கும் பொழுது குருசாமி குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபணமாகிறது. எனவே இபிகோ 302, 304, 306 செக்ஷன்களின்படி குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை தூக்கிலிடும்படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பொண்டாட்டி குழந்தைங்க உயிரோடு இருக்கணும்னா அந்த செல்வராஜ் சாகணும். அவ சாகணும்னா நான் பழைய குட்ட குருசாமியா மாறணும். செல்வராஜ், வாட வெளிய. இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். இததான் எதிர்பார்த்தேன். கைலி கட்டிக்கிட்டு, கையில அருவாளை எடுத்துக்கிட்டு, கால்ல செருப்பு கூட இல்லாம பழைய குட்ட குருசாமியா மாத்துறேன்னு சொன்னல, மாத்திட்டா. வெட்ட போட்ட வெட்டு வெட்டுறா.
யாராவது போலீஸ் தூங்கும் போது ஏன்டா கத்துற? இங்க போல போலீஸ் எங்க? போலீஸ். டேய் 2 நாளா இவ்வளவு ஆளைய காணோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரஸ்டா? எதுக்குயா? இவளோட நீ டீப்பா பழகுனல, அதுக்குதான். யாரு இப்ப? எங்க டிபார்ட்மெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக குட்ட குருசாமியால அனுப்பப்பட்ட பெண் உளவாளி. இவள நீதானே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்த? நான் கூட்டிட்டு வருவேன். நாங்க லவ் பண்ண கூடாதா? கூட்டிட்டு வர்றது எங்க கடமை. நீங்க லவ்ஸ் பண்றது உங்க கடமை இல்ல. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நடையா சென்ட்ரல் ஜெயிலுக்கு. எனக்கு இது வேணும்பா. அண்ணே, நீங்க போயிட்டு வர ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. நான் என்ன செய்யறது? இந்த கழுதையை வித்துட்டுமா, வண்டியை பிரிச்சு வேற கடையில போட்டுட்டுமா, இந்த ரேடியோவும் இஸ்திரி பெட்டியும் காயில கடையில போட்டுட்டுமா, எனக்கு விவரம் சொல்லிட்டு போங்க. ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறீங்களா? தம்பி கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். டேக் யுவர் ஓன் டைம். நீங்களும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஓகே, டேக் வாங்க தம்பி. இப்படி விவரம் சொன்னா தான் எனக்கு புரியும். ரைசா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஐயா, பெரியவங்களே, சின்னவங்களே, என் கடையில கடனுக்கு இஸ்திரி போட்டவங்களே, எல்லாம் நல்லா கேட்டுங்க. ஒரே ஒரு கழுதையே ஒரு இஸ்திரி பாக்ஸையும் வச்சு ரொம்ப ஸ்டைலா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது பிடிக்கலையா? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மறுபடியும் சென்ட்ரல் ஜெயிலுக்கே கூட்டிட்டு போறாங்க. இதுல இருந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எவன் அழுதுகிட்டு இருந்தாலும் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துடாதீங்க. போலாங்களா தம்பி? தம்பி கிட்ட எல்லா விவரமும் கரெக்டா சொல்லிருக்கேன். அதுபடி அவன் அக்கா பிரிச்சு நடந்துக்குவான். பாத்தீங்களா தம்பி? போயிட்டு வாங்க. இந்த ஆளுக்கு மட்டும் ஆயில் தண்டனை கிடைச்சிட்டா பிள்ளையாருக்கு 101 தேங்காய் உடைச்சிருவேன். 10 நாளைக்கு முன்னால காளி, தர்மா, சூரி 3 பேரையும் எஸ்பி செல்வராஜ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. எந்த ஸ்டேஷன்லயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணல. 2 நாளைக்கு முன்னாடி குருசாமிக்கும் எஸ்பிக்கும் உங்க வீட்டு முன்னாடியே பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் குருசாமியை பத்தி எந்த தகவல் இல்ல. இத பத்தி குருசாமியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வக்கீல் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு வந்ததுல இருந்து செல்வராஜ் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியே நடந்துக்கல, ஒரு பேட்ட ரவுடி மாதிரி தான் நடந்துக்கிறார். இவருடைய நடவடிக்கையால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது. பத்திரிகை மூலமா பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மானமே போயிடும். ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும். எஸ்பி செல்வராஜ் வந்திருக்காரு சார். வர சொல்லியா? என்ன வர சொன்னீங்களா? பாருங்க மிஸ்டர் செல்வராஜ், நீங்க ஒரு எஸ்பி தான். உங்களை விட ஹையர் ஆபீசர்ஸ் இங்க இருக்காங்க. அதை மறந்துட்டு நீங்க நடந்துக்கிறீங்க. நேரடியாவே பாயிண்ட்க்கு வரேன். உங்களால கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் குரு, தர்மா, காளி, சூரி 4 பேர் எங்க இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொலை பண்ணிட்டோம் சார். சைலண்ட். ஆமா சார், நீங்க தான் அவங்களை குற்றவாளின்னு சொல்லிட்டீங்களா, அதனால தான் கொலை பண்ணிட்டேன். நீங்க சொன்னதை நான் கோர்ட்ல சொன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தெரியும் சார், ஜெயில தள்ளுவாங்க. அரசாங்கமே ஒரு நல்லவனுக்கு வேலைக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க. வெளியே இருந்து ரவுடிய பண்ற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறத விட உள்ள போய் 4 பேரை திருத்துறதே மேல். மிஸ்டர் செல்வராஜ், you are talking too much. நோ சார், இன்னைக்கு 4 ரவுடிங்க காணா போயிட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டி இருக்கீங்களே. அன்னைக்கு குட்ட குருசாமிக்கு எதிராக சாட்சி சொன்ன மனைவி மாமனாரை கொண்டாங்களே, அப்ப இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டிங்களா சார்? ஒரு ரவுடியை கைது செஞ்சதுக்காக என் குழந்தைய பிறந்த நாள் அன்னைக்கு வெட்டி கொண்டாங்களே, அன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டிங்களா சார்? இன்னைக்கு இவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டி இருக்கீங்கன்னா அது யாருக்காக? ரவுடிகளுக்காக, குற்றவாளிகளுக்காக, பொறுக்கீங்களுக்காக சார்? அது நடந்து முடிஞ்ச வழக்கு. இப்ப நாங்க கேக்குறது நீ நடைமுறையில செஞ்ச அநியாயத்தை. அநியாயம் நடக்கல சார். ஏன்னா நான் பதவி ஏத்த அன்னைக்கு நான் செஞ்ச சத்திய பிரமாணத்தை மறக்கல, என் மனசாட்சிக்கு எதிராக நடக்கல, குற்றவாளிகளை கொல்லல. சைலன்ஸ். மிஸ்டர் செல்வராஜ், என்ன இது? முதல்ல கொலை பண்ணேன்னு சொன்னீங்க, இப்ப பண்ணலேன்னு சொல்றீங்க. ஏன் முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க? சார், உங்களுக்கு தேவை அந்த குற்றவாளிகள் தானே சார்? ஆமா, அந்த குற்றவாளிகளை கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்துறேன். உங்களால அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா சார்? லுக், குற்றவாளிகளை பிடிச்சு கொடுக்க வேண்டியதா நம்முடைய கடமை, மற்றதெல்லாம் நீதித்துறையோட வேலை. சார், அப்படிதான் அந்த நீதித்துறையை நம்ப தயாரில்ல சார். சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்துவேன். சட்டத்துல இருக்கிற ஓட்டையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க. ஒரு தடவை ஏமாந்தது போதும் சார், இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குற்றவாளிகள் கொண்டுட்டேன்னு சொன்னல, இனிமே தான் கொல்ல போறேன். சாட்சியங்களை மறைச்சு ஒரு கொலைகாரன் எஸ்பியா வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் வரேன் சார். Mr. Selvaraj, don't destroy yourself and the good name of our department for God's sake. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் உத்தரவாதம். Thank you sir. I take it as your word of honor. But நீங்க சொன்னது ஏதாச்சும் மாறிச்சுனா சாரி சார், மாறக்கூடாது.
கணம் நீதிபதி அவர்களே, இவர்கள் மீது பல சதி வழக்குகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 7 கொலை வழக்குகளும் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளோம். இது மட்டுமின்றி 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இரட்டை கொலை வழக்கையும் அரசாங்கத்தின் அனுமதியோடு மறு விசாரணைக்கு கொண்டு வந்துள்ளோம். அதற்கான தஸ்தாவேஜுகளையும் அரசாங்கத்தின் உத்தரவையும் ஏற்கனவே கோர்ட்டில் சமர்ப்பித்துள்ளோம். குரு, காளி, தர்மா, சூரி இந்த 4 பேரையும் காவல்துறை பலமுறை கைது செய்திருக்கிறது, குற்றவாளி கூண்டில் ஏற்றிருக்கிறது, பல கொலை வழக்குகளை தொடுத்திருக்கிறது. நீதித்துறையும் பலமுறை இவர்களை விசாரித்திருக்கிறது, தண்டனையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் எந்த வழக்கிலும் தண்டனையின்றி தப்பிப்பது இவர்களுக்கு வாடிக்கை. பணம் கொடுப்பது, பயமுறுத்துவது, சட்டத்தையும் நீதியையும் பணிய வைப்பது இவர்களுக்கு வேடிக்கை. சட்டத்தை மதிக்காத இவர்களை சட்டம் தெரிந்த நான் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தண்டனை கொடுக்க நினைத்தேன். ஆனால் பதவியேற்கும் போது நான் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணம், நான் அணிந்திருக்கும் இந்த காக்கி சட்டை, என் மேலதிகாரிகளின் ஆணை, இதற்கு மேலான மனசாட்சி அதை தடுத்து நிறுத்திவிட்டது. ஏன் மீண்டும் ஒருமுறை இவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது என்று எனக்கு நானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இவர்களை இங்கு ஆஜர்படுத்தியிருக்கிறேன். இன்று நீங்கள் கொடுக்க போகும் தீர்ப்பு இது போன்று கொடியவர்களுக்கு சாவுமணியாக இருக்க வேண்டும். என் போன்று கடமை தவறாத காவல்துறை அதிகாரிகளுக்கு இது ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு காவல்துறை மீதும் நீதித்துறை மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொடுப்பதாக இருக்க வேண்டும். என்றொரு பெண் நள்ளிரவு 12 மணிக்கு தனிமையில் பயமின்றி வெளியே சென்று வீடு திரும்புகிறாளோ அன்றுதான் நமது நாட்டிற்கு, தாய் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் அடைந்தோம் என்று அண்ணல் காந்திஜி சொன்ன வார்த்தைகள் உண்மையாக வேண்டும் என்றால் இது போன்ற குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். That's all, Your Honor. இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை என்று அறிவிக்கப்படும். அதுவரை இவர்களை கோர்ட் வளாகத்தில் உள்ள சப் ஜெயிலில் காவலில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குல்ல? என்ன வேணும்? இப்ப கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்களே தீர்ப்பு, அந்த கொலைகாரனோட பங்காளிங்க நாங்க. இந்த பெட்டியை உள்ள வச்சுக்கிட்டு என் பங்காளிங்களை விடுதலை பண்ணிடுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். மரியாதையா வெளியில போயிருங்க, இல்லைன்னா போலீஸுக்கு போன் பண்ணும். தம்பி கொஞ்சம் இருங்க. அப்படி தாக்கு. வாங்க உள்ள. அட வாங்க, வாங்க வாங்க. இவன் நம்ம மூத்த பொண்ணு. வாழா வெட்டிய 2 வருஷமா வீட்டோட இருக்கா. 3 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்தாதான் மாப்பிள்ள வீட்டு வாசப்படி மிதிக்கலாம்னு சொல்லிருக்காரு. அதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? இவளை நேத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. வர தையிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு பணத்தை வச்சிருக்கீங்களா? இதோ இவனுக்கு மெடிக்கல் சீட்டுக்காக 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. அதுக்காவது பணம் வச்சிருக்கீங்களா? கற்பகம், இதுக்கெல்லாம் பணம் இல்லாம இருக்கலாம். அதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை நான் கை நீட்டி வாங்கினா அது நாட்டுக்கே செஞ்ச துரோகம் ஆயிடும். உண்மைதாங்க. நீங்க அந்த பணத்தை கை நீட்டி வாங்கினா இந்த நாட்டுக்கு செஞ்ச துரோகம் மாதிரி. நான் அந்த பணத்தை கை நீட்டி வாங்கலன்னா என் வீட்டுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி, என் பிள்ளைங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி. நான் துரோகியா இருக்க விரும்பல. ஏக்கா, ரொம்ப சந்தோஷம். நாங்க பணத்தையும் கொடுப்போம். எங்க காரியம் சரியா நடக்கலைன்னா உங்க குடும்பத்தையும் அழிப்போம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப வரேன்க்கா. ஏ மாப்பிள, கிளம்புடா. கடவுளே, என் புள்ளைய கொன்னவனுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும். அந்த 4 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்க போறாருன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஜட்ஜ்மெண்ட் தள்ளி போகுதுன்னு நான் சொல்றேன். அப்படிங்கிறீங்க? ஆமாங்க. எவ்வளவு பந்தீங்க கட்டுறீங்க? 10 ரூபாங்க. அதே 10 ரூபா இந்தாங்க. கொண்டாங்க. அப்பா சார் பாரு மிஸ்டர் செல்வராஜ், அவங்களுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். ரிலாக்ஸ். ஐ ஹோப் சார்.
குருசாமி மீதும் அவர் கூட்டாளிகளின் மீதும் சாட்டப்பட்டுள்ள கொலை குற்றம் சரியானபடி நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் கடத்தல், கள்ளச்சாராயம், விபச்சாரம் போன்ற சமூக விரோத செயல்களில் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது சாட்சியங்களில் இருந்து தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே சந்தேகங்களை குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு சாதகமாக கொண்டு இந்த 4 பேர்களுக்கும் தலா 4 வருடம் சிறை தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்ற மிருகங்களை 4 வருஷம் ஜெயில வச்சு மணி அடிச்சு சோறு போட்டு மறுபடியும் வெளியே அனுப்ப போறீங்களா? இவங்க வெளியே வந்து நாட்டுக்கு தியாகம் செய்ய போறாங்களா, இல்ல சமுதாயத்துக்கு சேவை செய்ய போறாங்களா, இல்ல தொழிற்சாலை ஆரம்பிச்சு ஏழை மக்களுக்கு வேலை தர போறாங்களா? யாரு சார் இவனுங்க? கொலகாரங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதிங்க இவங்களுக்கு விடுதலைன்னு தீர்ப்பு சொன்னாங்க. ஆனா நீங்க அதே 4 வருஷமா மாத்தி சாமர்த்தியமா புத்திசாலித்தனமா தீர்ப்பளிச்சிருக்கீங்க. ஏன் இவங்க வெளியே வந்தா நீங்க சுகமா வாழ முடியும், சொகுசு வண்டியில போக முடியும், ஏசி ரூம்ல தூங்க முடியும், உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க காதலி கழுத்திலையும் நிறைய நகை போட முடியும். ஏன் சார் இவங்களை பிடிச்சிட்டு வந்து கோர்ட்ல நிறுத்து, தண்டனை வாங்கி தரேன்னு சொன்னீங்களா? இப்ப என்ன சார் ஆச்சு? பயப்படுறீங்களா? உங்க குடும்பத்தையும் உங்களை அழிச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்களா? இந்த வெறிநாய்களுக்கு நாமே பயந்தா பொதுமக்களை இவங்கள்ட்ட இருந்து யார் சார் காப்பாற்ற முடியும்? மிஸ்டர் செல்வராஜ் பிஹேவ் as a police officer. I am behaving like a police officer. ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் செல்வராஜ், இது கோர்ட். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், அதை மறந்துட்டு பேசாதீங்க. சட்டத்தை பார்த்து பயப்படாத செல்வராஜ். இந்த செல்வராஜ் சொல்றேன், நம்ம சட்டத்தை மாத்தணும். தவறு செய்தது யாரா இருந்தாலும் தண்டனை இருந்து தப்பிக்க முடியாதபடி சட்டத்தை மாத்தி அமைக்கணும். சட்டத்தை மாத்தி காட்டுறேன். இதுதான்டா சட்டம்.